Hi everybody, welcome to Bodhi Park NEET Academy, திருவண்ணாமலை. NEET 2025 ஒரு புயல் அடிச்சு ஓய்ந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ கொஷின்ஸில் அவ்வளோ டஃப்பான கொஷின்ஸு. ஃபிசிக்ஸ் டஃப்பு, கெமிஸ்ட்ரி மாடரேட்டு, பயாலஜி லென்த்தி வைஸ் கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கோரை பார்க்காதீங்க, உங்களுடைய ரேங்க் எங்கே வருது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு 650 ஒரு 700 மார்க் அப்படி இருக்கவங்க இந்த டைம் வந்து ஒரு 550 520 எடுத்தால் கூட அவங்களுடைய ரேங்க் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம எத்தனாவது ரேங்க் இருக்குமோ அதுக்கு தான் நம்ம சீட் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ 2025ல் கொஷின் பேப்பர் வைஸ் பார்க்கும்போது டைம் கன்சூமிங் வந்து நிறையவே எடுத்துக்கிச்சு. ஆல்மோஸ்ட் பயாலஜி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கு போகிறதுக்கே ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அவங்களால கெமிஸ்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதே டயத்தில் ஃபிசிக்ஸையும் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. இதனால கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குறையிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளுடைய லாஸ்ட் இயர் ட்ரெண்டிங் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன்ஸில் எப்படிலாம் இருக்குது, யாராருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன மார்க் வரலாம், கிடைச்சா சீட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 92.5 ரிசர்வேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு 515 மார்க்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, கட் ஆஃப் மார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு 10 மார்க்ஸ் ஆட் ஆகலாம், இல்லை குறையலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பிசிக்கு வந்து ஒரு 483 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பிசிஎம்முக்கு வந்து ஒரு 476 அப்படின்னும், ஸோ எம்பிசிக்கு வந்து 472 மார்க்ஸ் அப்படின்றதும், ஸோ எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 395 ஆகும். ஸோ எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 360 அப்படின்ற மாதிரியும், எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 380 மார்க்ஸ் இருந்தால் நமக்கு வந்து லாஸ்ட் கட் ஆஃப் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதே மாதிரியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சார் நான் 7.5 எனக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கலாம், ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்ல முடியுமா அப்படின்னா, ஸோ அதே போல தான் அவங்களுக்குமே வந்து டைம் கன்சியூம் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறவங்க எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ரீரிப்பீட்டர்ஸாக இருக்க தான் வாய்ப்புகள் உள்ளது. ப்ரெஷரால் அவங்களோட பயாலஜியை ரீட் பண்ணி அதற்கான ஆன்சரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து டைம் பத்தலை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours கொடுக்க வேண்டிய கொஷின் பேப்பரை 3 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் தட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நிறைய பேரண்ட்ஸ் ப்ளஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கொஷின் பேப்பர் தான், ஃபிசிக்ஸ் வந்து அவ்வளோ டஃப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இதில் 7.5 ரிசர்வேஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா 375 மார்க்ஸும், பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 350யும், ஸோ பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா ஒரு 335ம், ஸோ எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 370 மார்க்ஸும், எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 320 மார்க்ஸும், எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து 325 மார்க்ஸாகவும் இருக்க வாய்ப்புகள் உள்ளது. எஸ்டி கேட்டகரி வந்து 315 அப்படின்றது கட் ஆஃபாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது எல்லாமே வந்து கொஷின் பேப்பர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் அதை வச்சு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்ஸான இன்னொரு விஷயம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். நம்ம யூடியூப் சேனல்ஸில் வந்து நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கொடுக்குறோம். அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்ஸ் ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரேங்க் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் கட் ஆஃப் மார்க் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அக்யூரேசியாக நம்மளால சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் சார் நம்ம இதே ட்ரெண்டிங்கில் கொஷின்ஸ் பேப்பர் போகலாமா அப்படின்னா மேபி இன்னொரு 1 or 2 years வந்து இதே மாதிரி டஃப்பான கொஷின்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மேபி நெக்ஸ்ட் இயர் ஈஸியாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, 50-50 சான்சஸ் இருக்குது. ஸோ யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஸோ நம்ம போதி பார்க் நீட் அகாடமி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 9th இருந்து 18th வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட் ரிப்பீட் பண்ணுறவங்களுக்கும் ரீரிப்பீட்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th படிக்க போகிறோம் அப்படின்றவங்களும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 18th அன்னைக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் அந்த 100% ஸ்காலர்ஷிப் வாங்கி நம்மகிட்ட வந்து லாங் டேர்ம் கோர்சஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த போதி பார்க் யூடியூப் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ பேனிக் ஆகாதீங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரி என்ன ஆகக்கூடாது அப்படின்னா பதட்டம் அடையாதீங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாருடைய மார்க்ஸுமே வந்து இப்போ குறையதான் போகுது, கட் ஆஃபும் குறையதான் போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 120லேருந்து 140 மார்க்ஸ்க்கு வந்து கட் ஆஃப் கண்டிப்பாக டெஃபினட்டாக குறையுது. அதனால் வந்து யாரும் வந்து ஒரி பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.